வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, இவங்க கதறி கதறி கேட்டனால அப்படி யாரும் கேட்கல. நம்ம பார்க்க போகிறது மோட்டோ H15 நியோவில் ஹலோ யூஐ. ஓகே, ஹலோ யூஐ. ஆமாம், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே சொல்லிடுறோம். காட்டுற ஒரு சில ஃபீச்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தா அது எங்கே தப்பு இல்லை, பிராண்டோட தப்பு. ஏன்னா அவங்க யாரோட தப்பும் இல்லை. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து யூஐயில் இந்த பட்டன் மாற்றிருக்கேன்னு. பட்டன் அதே பட்டன் தான். பட்டனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தது, இப்போ ஸ்கொயர் வந்து ஸ்கொயரல் ஷேப்பில் இருக்குது அப்படின்வாங்க. அவ்வளோதான், மாறி இருக்குல்ல. அதை தான் பார்க்கணும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பார்த்தியடா, எப்படி மாசாக இருக்காது? நிஜமாக நல்லா தான் இருக்குது. இங்கே எப்படி இருக்குது. ஆக்சுவலாக அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. ஆண்ட்ராய்ட் 15 வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் பெட்டரான மாதிரி இருக்குது. குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஆமாம் ஆமாம், டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. அண்டர் 20Kல வேறு லெவல் டிவைஸ் தான் இது. நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. அதான் இது அன்எக்ஸ்பெக்டட்லி மோட்டோ அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க இந்த ஃபோனு. திரும்பலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோன் வராது. இந்த பேஜில் ஒரு அனிமேஷன் பார்த்தீங்களா இல்லையா, தெரியுதா? முன்னாடி அப்படியே பாக்ஸ் ஆகுது. பிக்சலோட ஒரு அதான் பிக்சலோடதுல இது இப்போ வந்து ஹலோ யூஏன்னு பேசணும். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குங்க, அதில் டவுட் இல்லை. வெளியில் வந்து எப்படி, ஆமாம், புது கண்ட்ரோல் சென்டர் வேறு. இது ஆக்சுவலாக பழசு தான். ஏன்னா ஆண்ட்ராய்ட் 14லேயே ஒரு சில மோட்டோ டிவைஸில் இருந்துச்சு. பட் ஆனால் இவங்களுக்கு இது புதுசுங்க. ஆண்ட்ராய்ட் 15ல் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் சென்டர் தான் வரும். இதில் வந்து என்ன தெரியுமா பெரிய சேஞ்சஸ்ஸு? ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோல் சென்டர் அது ஓகே, இங்கேருந்து எடுத்தா நோட்டிஃபிகேஷன் இது, அப்புறம் இங்கேருந்து எடுத்தா இந்த கண்ட்ரோல் சென்டர் ஆப்ஷன் ஓகே அது வரும். இதோட சேஞ்சஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ப்ளூடூத்தை டேப் பண்ணால் ஆன் மட்டும் ஆகும். ஆமாம், இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுமா. நல்லா இருக்கு ஆக்சுவலாக, நல்ல ஆப்ஷன் தானே இது. அதான் அப்போ ஒய்ஃபை டேப் பண்ணால் ஐயோ அதை டேப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அவன் செத்துட்டான் மாமா, கிளியர் ஆஃப். அதெல்லாம் அவங்க சொல்கிறது. அதான் இதோ இப்போ இந்த சைட்லேருந்து இப்படி வந்துக்கலாம். ஆனால் இப்படியே இங்கே இப்போ இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அந்த சைடு போகணும், இப்படி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளில போயிடும். ஓகே, இந்த பக்கம்னா அது ஒரு காண்டு தான். அது எந்த பக்கம் போனாலும் வெளில தான் போகுது. மேலே தான், மேலே இல்லை கீழே. ஈவினிங் நிறைய மெசேஜ் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அப்படி தள்ளவே முடியாது. அப்போ இங்கே மேலே போய் தான் தள்ளணும். ஆமாம், பட் பார்க்க நல்லா இருக்குங்க. ஹைட் லேபிள் இருக்குது பேர் இப்படி. ஸோ இது எடிட் குயிக் செட்டிங்ஸு. ஆக்சுவலி இவங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அனிமேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தியா, அந்த பேஜ் அப்படியே வியூ ஆகுறது. இப்போ திரும்ப நான் வெளில போகிறேங்க, ரொம்ப மெனக்கெட்டுருக்காங்க. அப்போது இதுலேயே எப்படி இருக்குன்னா, H50 அல்ட்ராவில் எப்படி இருக்கும் 8s Gen 3யோட, அதுதான் நல்லா இருக்கணும், செம்மையாக இருக்கும். ஆமாம், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா 7300ல் பர்சனலைசேஷன் பண்ணணும்னு வைங்களேன். இது நார்மலாக நீங்கள் எப்பயும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாங்க. இதில் வந்து நீங்கள் எதுவுமே டக்குன்னு பார்த்ததுமே புதுசாலாம் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி மோட்டோவில் யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே பேர் ரெடிலி அவைலபிள் என்னெல்லாம் பார்த்தியா, எவ்வளோ ஆப்ஷன்ஸ். தீம்டு ஐக்கான் சொன்னா வச்சுக்கலாம். செட்டிங்ஸு நார்மலாக உள்ளது. இந்த பேசிக் கலர்ஸு, உனக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அதையும் நீ சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் ஷேப் எப்படி, சேவ், லேஅவுட்டு. இதுக்கோ இந்த அளவுக்கு எல்லாம் கஸ்டம் லான்ச்சரில் தான் இந்த லேஅவுட் இருக்கும். இதில் லேஅவுட்லாம் வேறு லெவல். ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனு ஆனால் கம்மியாக தான் இருக்குல்ல. ஆனால் அந்த மூணாவது நல்லா இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆமாம். இங்கே வேறு ஒரு சில டிப்ஸு. மோட்டோ செக்யூரு, டிஸ்பிளே, லாக் ஸ்க்ரீன், அட்டென்டிவ் டிஸ்பிளே. இது என்ன நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, டிஸ்பிளே ஆஃப் ஆகாதா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ப்ளே, மீடியா கண்ட்ரோல்ஸ், வால்யூம் ராக்கர் வந்து மீடியா கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணலாம். இது நிஜமே சூப்பராக இருக்குது. நான் ஆக்சுவலாக சாம்சங்கில் எப்பயும் குட் லாக்கில் போய்ட்டு இந்த இது ஆப்ஷன்லாம் எனேபிள் பண்ணிப்பேன். என்ன பர்பஸு? இப்போது சாங் மாற்றணும், நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் வால்யூம் ராக்கர் அழுத்தினா போதும். டபுள் டாப்பு அந்த மாதிரியா? அந்த மாதிரிலாம் இல்லை, பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடும். ஓகே ஓகே. ப்ரீவியஸ். நெக்ஸ்ட்டு மேசிவா, நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல. சாம்சங்கில் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கெட்டில் இருக்கும்போது அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு வாட்டி வெளில எடுத்து அமுக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ், அதே தான். ஆனால் இதெல்லாம் காமன் ஃபீச்சர்ஸ் தான். ஆண்ட்ராய்ட் 15 வந்திருக்கு அப்படின்னு உங்களை சொல்லி ஏமாற்ற. இல்லை, இதெல்லாம் மோட்டோரோலாவோட ஃபீச்சர்ஸ். நான் வந்து இது மோட்டோ ஃபீச்சர்ஸ் வந்து இவங்களுக்கு தெரியட்டுமே அப்படின்னு தான் மெயினாக நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம். மோட்டோ செக்யூர் எப்படி, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ், ஆட்டோ லாக், எந்த மாதிரியான சுச்சுவேஷன், பின் இருக்குல்ல, நம்ம இப்போ பின் வெளில 1111 போடுறோம்னா 1 ஒவ்வொரு தடவையும் வேறு இடத்துல இருக்கிறது, இல்லாட்டி ஓகே அந்த மாதிரியான ஆப்ஷன். கஸ்டமைஸ் லாக் ஸ்க்ரீன்,
ஏன்னா எல்லா யூஏலையும் வந்த பஞ்சாயத்து இதுதான், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் வேறு லெவலாக இருக்குது. அதே தான் இங்கேயும். ஆனால் நிறையா ஆட் பண்ணல, தெரியுதா? இங்கே பேர் நான் அதை சொல்லலைங்க, கஸ்டமைசேஷனே வால்பேப்பர்ஸ்லாம் மாற்றிக்கிற மாதிரி ஆப்பே வேணாலும் வைக்கலாம் தெரியும்ல. ஆமாம், அந்த ஷார்ட்கட்ஸில். இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஃப்ளிப்பு இவங்களுக்கு இருக்கே அதோட லாக் ஸ்க்ரீன் மாதிரி ஃபீல் ஆகுது அந்த பார்ட்டே. இது நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்குது பேர். அனிமேஷனும் சூப்பராக இருக்குது சீரியஸாக, எல்லா இடத்துலையுமே சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். ஓகே, விஜெட்ஸில் மேபி ஏதாவது இருக்கா ஒன்று அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பேர் நிஜமே விட்ஜெட்ஸ்லாம் செம்மையாக மாறிடுச்சு. இன்னும் இது ஆக்சுவலாக மோட்டோட பழைய விட்ஜெட்ரா, சூப்பராக இருக்கும் இது. இங்கே பேர் ஓ நல்லா இருக்கே. ஆனால் சின்ன சின்ன அனிமேஷன் செம்மையாக இருக்குது. அதேமாதிரி இப்போ நம்ம ஏதாவது ஆப் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணால் ஆர்கே ஆப்ஷன் இருக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா சிஸ்டம் ஆப் பற்றிக்கிட்டு போய் வெட்ட போகிறீங்களே, ஜியோ சினிமா தூக்கி போட்டு அடிங்க. அடிச்சிடலாமா அவனை? முடிச்சு விடுங்க அவனை. ஜியோ அடிப்போமா ஃபேஸ்புக் அடிப்போமா? ரெண்டுமே கொடிய மிருகங்கள் தான். இது வந்து நம்ம பிக்சல்லே ஈவன் இந்த ஃபீச்சர் பார்த்துருப்போம். ஆமாம் ஆமாம். ரீஸ்டோர் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கானோ. இந்த இன்ஸ்டாலிங். அடுத்து வந்து க்ளோன் ஆப்ஸ். அதான் டுவல் ஆப்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம்ல அந்த ஃபீச்சர். 2 வாட்ஸ்அப்பு, 2 டெலகிராம் இன்னொன்று வந்துட்டான் இருக்கே. அதுக்கப்புறம் காப்பி பண்ண சிம்பிள் மாதிரி காட்டுப்போம். ஆமாம், க்ளோன். நைஸ் நைஸ். அடுத்து வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர். ஃபஸ்ட்லாம் நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே யூஏ ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ வந்து தனித்தனியாக வேணும்னா அதான் ஆப்ஷன் கேட்குது. சிங்கிள் ஆப் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் எந்த ஆப்னு கேட்குது. ப்ளே ஸ்டோர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே தான் ஃப்ளோட்டிங் விண்டோவில் இருக்குது. அப்படியே கேன்சல் கொடுத்துடலாம். ஓ, அந்த பென்னு ஆப்ஷன்லாம் வந்துருக்கு, முன்னாடியே இருக்காது. இல்லை, மோட்டோரோலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க தான். சூப்பரே. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் மோஸ்ட் ஃபோன்ஸில் பிரச்சனை இல்லாமல் இருக்காண்டா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஓப்பன் பண்ணுறோன்னு வை, இந்த அவ்வளோதான். அவ்வளோதான், 2 ஆப்பும் இருக்கும். இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாமா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது கூட. ஹானரில் கூட பார்த்துருப்போம் இந்த ஆப்ஷன், சேவ் ஆப் பேர். அவ்வளோதான், அந்த கார்னரில் வந்துடுச்சு. நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அந்த டபுள் ஆப் ஓப்பன் ஆகிக்கும். பக்கா. ஓகே, ஆனால் இவ்வளோதான். ரொம்ப குட்டியான சேஞ்சஸ் தான். ஆண்ட்ராய்ட் 15 வாவ் அப்படிலாம் இல்லை. குட்டி அனிமேஷன், அப்புறம் குட்டி ஃபீச்சர்ஸ். அது ஃபீச்சர்னு கூட சொல்ல முடியாது, ஏதோ குட்டியாக ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மோட்டோ எட்ஜ் 15 வந்திருக்கு. என்ன நம்ம ஒன்று பண்ணலாம், டிவைஸை வந்து திரும்ப நம்ம ஒரு ரீவிசிட் கொடுப்போம். தலைமை எப்படி இப்போ ஆண்ட்ராய்ட் 14 பர்ஃபார்ம் பண்ணுறான்னு. ஆண்ட்ராய்ட் 15. ஆமாம், ஆண்ட்ராய்ட் 15 மோட்டோ யூஐ. நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோ இந்த ஃபீச்சரை சொல்ல வந்துட்டீங்களே ப்ரோ அப்படின்னீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். தட்ஸ் இட், பை பாய்.